இந்த கல்கத்தா பெண் மருத்துவர் கொலையில் கல்கத்தா நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறது மமதா பானர்ஜி அவர்களுக்கு. மமதா பானர்ஜி அவர்கள் தான் அந்த மாநிலத்தின் முதல்வர் என்பதை தெரியாமல் அவரே ஒரு கண்டன ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார். உடனே குற்றவாளிகள் தண்டிக்க வேண்டும் என்று. அன்று அந்த குற்றம் நடந்த அன்று அடுத்த நாள் அவருடைய கட்சிக்காரர்கள் அந்த ஆதாரங்களை அளிக்க மிகவும் சிரமப்பட்டு பாடுபட்டு அந்த இதில் ஆதாரங்களை அளிக்க முற்பட்டனர். அது மிக கடுமையான கண்டனத்திற்கு உட்பட்டது. அனைத்து இந்தியாவிலிருந்தும் மருத்துவர்கள் போராட்டம் கொண்டது குதிப்போம் என்று சொன்ன மிக கடுமையான எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரே முன் ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார். இது யாரை ஏமாற்றம் நடத்தியிருக்கிறார் தெரியவில்லை. அவர்தான் அந்த மாநிலத்தின் முதல்வர், அந்த மாநிலத்தின் உள்துறை அமைச்சர், காவல்துறை கையில் இருக்கிறது. இது அனைத்தையும் வைத்துக் கொண்டு அவரே ஒரு கண்டனத்தை ஒரு ஊர்வலத்தை எடுத்து திசை திருப்ப முயற்சித்திருக்கிறார். அதாவது அவரை அனைத்தையும் கையில் வைத்துக் கொண்டு யாராவது ஒருவர் அவர் கைது செய்தவர்கள் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு இதை பதிவு செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக எங்கு குற்றங்கள் நடந்தாலும் கதரும் மொய் மித்ரா, காங்கிரசின் மூத்த எம்பி மொய் மித்ரா அவர்களோ, இல்ல கனிமொழி அவர்களோ, இல்ல சுப்ரியா சீலை அவர்களோ, சோனியா காந்தி அவர்களோ, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களோ, இத்தனை பெண்ணம்மைகள், நம்முடைய கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களோ எதுவுமே எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அது பாஜக ஆளும் மாநிலம் அல்ல, இந்திய கூட்டணி. அந்த அம்மா இந்திய கூட்டணி தூக்கி வெளியே வீசிருச்சு. அந்த அம்மா இந்திய கூட்டணியில எதுவுமே மதிக்கிறதுங்கிற வேற விஷயம். அந்த அம்மா கடைசி நேரத்தில் காங்கிரஸ்க்கு எல்லாம் தூக்கி வெளியே வீசிருச்சு. இவங்க தான் அந்த அம்மா பின்னாடி சுற்றி தெரியுறாங்க. இருந்தாலும் அந்த இந்திய கூட்டணியில் இருந்தார் என்பதற்காக, அது மட்டுமல்ல பாஜக மாநிலம், பாஜக ஆளும் மாநிலம் இல்லை, அது வேறொரு கட்சி ஆளும் மாநிலம் என்பதால இவங்களெல்லாம் வாயை மூடிக்கொண்டு எதையும் கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. இது அனைத்தையும் அனைத்து இந்தியாவில் உள்ள ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் உயர் நீதிமன்றமும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். இந்த எக்கோ சிஸ்டம், அதாவது இந்த லெப்டிஸ்ட் எக்கோ சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரே மாதிரி தான் செயல்படும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எதையுமே வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது அப்படியே அந்த கருத்து சுதந்திரம், பெண் உரிமை பற்றி ரொம்ப பெரிய லட்சம் அடிப்பாங்க. இது இவன் மக்கள், இந்திய மக்கள் கிராஜுவலி இதெல்லாம் காத்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் இந்த திமுக திராவிட சித்தாந்தத்தில் கட்டுப்பட்ட ஊடகங்கள் அனைத்துமே மேக்சிமம் 80%, மெஜாரிட்டி 80% 90% இந்த திராவிட சித்தாந்தத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஊடகங்கள் தான். அவங்க ஒரு பாஜக ஆளும் மாநிலம் உடனே கையை தக்கலான்னு பிடிப்பாங்க. அதே ஒரு மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலம்னா அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்க. இதெல்லாம் மக்கள் இப்ப உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றம் விரைவில் வரும் என்று நம்புகிறோம்.